நம்மள எப்படி ப்ராஃபிட்டபுளாக ஆக்குச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இப்போ ரீப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள், என்னென்னா நமக்கு மார்னிங் வந்து 09லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அங்கேருந்து வந்து நமக்கு வந்து பியரை வந்து பிரேக் பண்ணி விவேம்பில் ரீடெஸ்ட் பண்ணுச்சு. ஸோ அது நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷனு. அங்கேருந்து புட் என்ட்ரி எடுத்தால் நம்ம ரேஞ்ச் 2 வரைக்கும் நல்ல ப்ராஃபிட்டு. ஸோ அகெயின் மறுபடியும் கால் சைடுக்கு வந்து மேலே போயிட்டு எப்போ ரீடெஸ்ட் பண்ணுதோ வித் ரேஞ்ச் 1ஓட நம்ம வந்து அங்கேருந்து கால் சைடு என்ட்ரி போகலாம். ஓகேங்களா? எக்ஸாக்டாக போய் ஈவினிங் வந்து ரேஞ்ச் 1 தொட்டுட்டு மார்க்கெட்டாக அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ரீப்ளே பண்ணுறேன். இதோட ரியாக்ஷன் பாருங்கள். மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் பாருங்கள், இதில் வந்து புதுசாக 2 விஷயம் ஆட் பண்ணியிருக்கோம். என்ன அதுன்னா, நம்ம வந்து வால்யூம் டோட்டல் செல்லர் டோட்டல் பையர். ஓகேங்களா? ஸோ இது மார்னிங்கே என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, நமக்கு டோட்டல் செல்லர் சைடு வந்து அதிகமாக இருக்காங்க, செல்லிங் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காமிச்சு கொடுக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம சிக்னலும் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல செல் சிக்னல் வருது பார்த்தீங்களா? ஸோ இந்த வால்யூம் சிக்னலும் நம்ம ஆட் பண்ணி விட்டுருக்கோம், இந்த அப்டேட் கொடுத்துருக்கோம். ஸோ இண்டிகேட்டர் வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இல்லைனா எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் கூட பண்ணுங்கள். ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து 1 இயர் பேக் டெஸ்ட் ஆப்ஷனோடு வருது. ஓகேங்களா? ஸோ அதையும் காமிக்கிறேன் பார்த்துங்க. ஸோ இதுதான் 1 இயர்க்கான பேக் டெஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ எப்போ நமக்கு திருப்பி வந்து விவேம்புக்கு மேலே போய் ரீடெஸ்ட் பண்ணுதோ அப்போ நம்ம வந்து கால் சைடு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? அது வரைக்குமே ப்ரீமியம் வந்து அங்கே மூவ்மெண்ட்லாம் ஆகாது. ஸோ இண்டெக்ஸில் ஆகிற அளவுக்கு அங்கே ஒன்றும் பெருசாக மூவ்மெண்ட் இருக்காது. ஓகேங்களா? ஸோ நமக்கு ரேஞ்ச் 1 தாண்டி போகுது. திருப்பி விவேம்பில் ரீடெஸ்ட் பண்ணுறப்ப நம்ம ரேஞ்ச் 1ல் என்ட்ரி போடலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் கன்ஃபர்மேஷன் பார்க்குறப்ப நமக்கு பையர் சைடு அதிகமாகிட்டாங்க. அதேமாரி பை சைடு வால்யூமும் நமக்கு ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து ரீடெஸ்ட் பண்ணோன்னா நம்ம என்ட்ரி போட்டுற வேண்டியதான் கால் சைடு. ஓகேங்களா? இப்போ நம்ம கால் சைடு என்ட்ரி போட்டோம். ஸோ அப்போ அதோட டார்கெட் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக ஒரு 0 லைனோ இல்லை ஒரு புல்லோ இல்லை ரேஞ்ச் 1. ஓகேங்களா?